சரி, கனவளவும் கொள்ளளவும் தான் படிக்கிறோம். இன்றையோட லாஸ்ட் கிளாஸ் கனவளவும் கொள்ளளவும். இதை தொடர்ச்சி நான் கட்டாயம் செய்வேன். ஆனா சுட்டிகளும் மடக்கைகளும் படிப்போம் அடுத்த கிளாஸ். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு சொன்னா ஒரு எஸ்ஏக்கு நாங்க ரெடி ஆகிட்டோம். ஃபைனலுக்கும் சரி டேர்ம் எக்ஸாமுக்கும் சரி ஒரு எஸ்ஏக்கு ரெடி ஆகின மாதிரி ஆகிடும். சரியா? இன்றைக்கு லாஸ்ட் கிளாஸ். அடுத்த அடுத்த கிளாஸ் தான் ரொம்ப முக்கியமானது. மடக்கைகள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாடம். சரியா? ஆனா ரெண்டும் லேசா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் இன்னும் நிறைய பேப்பர் செய்வேன் எல்லாம். ஓகே, அதே நேரம் நான் எத்தனை கிளாஸ் மிஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி யாராவது ஒரு ஆள் நோட் பண்ணிக்கோ. அந்த கிளாஸ்ல நான் கவர் பண்ணணும். சரியா? எக்ஸ்ட்ரா டைம் வச்சு சரி கவர் பண்ணணும். சில டைம் 5 மணிக்கெல்லாம் முடிக்க வேண்டிய சிச்சுவேஷன் எல்லாம் வரும். சரியா? அது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் நீ தான். கிளாஸ் ஃபீஸ் கட்டினவங்களை தான் நான் வேற ஒரு குரூப் ஒன்று திறந்து வச்சிருக்கேன். அதுதான் இனி அமுல்படுத்தப்படும். கட்டாதவங்களுக்கு நீ லிங்க் போட மாட்டேன். வேணா ரெக்கார்ட் நான் எப்பயாச்சும் இருக்க போடுவேன். ஓகேயா? ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில தான் ஓடுறோம். நானும் சரி நீங்களும் சரி. சரியா? எல்லாத்தையுமே இலவசமா கொடுத்தோம்னு சொன்னா எதுக்குமே பெருமதி இல்லை. 100 ரூபாண்டாலும் ஒரு கல்வியை நாங்க 100 ரூபா கொடுத்துதான் பெருதம். ஒரு அவர் கிளாஸ் 100 ரூபா கொடுத்து நாங்க படிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு வெளி ஒன்று இருக்கு. அதே சும்மான்னு சொன்னா அப்படின்னு ஒரு எல்லாத்துக்குமே சல்லி தானே. அந்த சல்லி ஐனுக்குள்ள போடிச்சுன்னு சொன்னா தான் நான் அந்த தேவையும் எடுத்துக்கொள்றேன். சரியா? நானும் ஃப்ரீ கிளாஸ் நிறைய வச்சேன், எல்லாம் செஞ்சேன். ஒன்றுக்கும் சுப்பேல. ஆனா சல்லின்னு வரும்போது தான் படிக்கிறீங்க. சோ இந்தியோட ஃப்ரீ கிளாஸ் கட்டாப்படும். அடுத்தது நீ தொடர்ந்து படிக்கணும்னு சொன்னா கிளாஸ் ஃபீஸை கட்டிட்டு அந்த குரூப்ல சேரு. அதுல நான் டெய்லி ரெக்கார்ட் போடுவேன், மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் நீ பயங்கரமா இருக்கும். சரியா? சரி, இப்ப இதான் கிளாஸ் கிளாஸ் அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ். அதாவது நாளைக்குரிய கிளாஸ்ல சுட்டிகளும் மடக்கைகளும் புது பாடம் ஸ்டார்ட் பண்ணுவேன். மிஸ் பண்ணவன் அப்புறம் நான் ஒர்க்கு கிடையாது. சரி, ஓகே. பிளஸ் பிடிஎஃப் விளங்குதா? ஓகே, முதல்ல படத்தை வரைஞ்சிட்டு வாங்க. ஓகே, கவனிங்க. கோயில் திருவிழா ஒன்றின் போது சிறுவன் ஒருவன் ஐஸ்கிரீம் வைக்கப்பட்ட கூம்பு வடிவ கோன் ஒன்றையும் வாங்கினான். ஐஸ்கிரீம் ஆனது 2A விட்டமுடைய அரைக்கோள வடிவமுடையதாகும். விட்டம் 2A ஆரை எவ்வளவாக இருக்கும் பிள்ளைகள்? விட்டமே 2A, ஆரை அப்போ விட்டம் 2A உடைய அரைக்கோள வடிவமுடையதாகும். அதே விட்டமுடைய செவ்வட்ட கூம்பு வடிவ கோணொன்றையும் கொண்டுள்ளது. ஓகே, கோண்ட உயரம் அவன் எவ்வளவு சொல்றான்? இங்க எத்தனை பிள்ளை காட்டுறான்? காட்டல பாப்போம். கோணின் மீது வைக்கப்பட்டுள்ள ஐஸ்கிரீமின் கனவளவை ஏயின் சார்பில் எழுதட்டுமா? ஓகே, அது பிறகு மிச்சத்தை பார்ப்போமே. ஓகே, முதலாவது எங்களுக்கு விஷயத்தை விலை கொள்வோமே. என்ன விஷயம் சொன்னாடா, இந்த கோண்ட உயரம் h அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்னன்னா அப்படிதான் மார்க் பண்ணி இருக்குது. கோணின் உயரம் இது எவ்வளவுன்னு சொன்னா h. அதாவது இங்க இரண்டு உருக்கள் காணப்படும். ஒன்று என்னது? கோளம். என்ன கோளம்? ஒரு அரைக்கோளம். இது வந்து என்னது? அரைக்கோளம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. நான் கொண்டு போற மெதட்ட நீ பின்பற்றினான்னு சொன்னா இந்த கேள்வி ரொம்ப லேசா இருக்கு. ஒரு சில ஓட்டு மாட்டெல்லாம் நான் சொல்லி தருவேன் உனக்கு. நல்லா நான் வச்சு பயங்கர ஓட்டு மாட்டு இதுல செய்யல. சிம்பிளா செய்யல, கண்டே முடிக்கல. எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி தருவேன் கிளீனா எல்லா பாடத்திலையும் தான். சரியா? மெட்ஸா வந்துகிட்டு மெட்ஸா செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா ஓட்டு மாட்டா செய்யறது ரொம்ப லேசி. உனக்கு எல்லாம் கிளியர் அவலப்படுது. நீ பயப்படாம நீ கவனிச்சா மட்டும் போச்சு. இந்த கேள்வி அணுகிற முறை என்னன்னா, முதலாவது கேள்வியை வாசிக்கணும். எங்களுக்கு வாசிக்க தெரியணும் முதல்ல. சும்மா அடுத்த அடுப்புல பேப்பர் அப்படி வாசிக்கிறல்லடா, நிதானமா நிப்பாட்டி வாசிக்கணும். என்ன போற மாதிரி தம்பி நில்லுங்க நான் வாசிக்க போறேன் அதை கேட்கல. வாசிக்கிறத நிப்பாட்டி வாசிக்கணும், விளங்கி வாசிக்கணும்.
அவன் சொல்றான் இது ஒரு அரைக்கோளமாம், அதன் விட்டம் 2. சோ விட்டம் ஆரை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் போல. விட்டம்டா என்ன ஆரைன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் தெரியும். இல்லாடி விட்டம்னு சொல்லி போட்டுட்டு உள்ள அடிச்சு விட்டு இந்த என்னது ஆரை அடிச்சு விட்டு நிக்கிறல்ல. சரியா? விட்டம்னு சொன்னா 2 பரிதி புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம், அந்த நேரம் மையத்தினூடாக அந்த போற நான் தான் விட்டம். மையத்திலிருந்து பரிதி புள்ளிக்கான தூரம் தான் ஆரை. சோ 2A விட்டம்னு சொன்னா ஆரை ஏயா கொண்டது. அப்படி ஒரு அரைக்கோளம். என்னடா இது அரைக்கோளமா? என்ன பிள்ளைகள் அரைக்கோளம். இது என்ன சொல்றான்? செவ்வட்ட கூம்பு. என்ன செவ்வட்ட கூம்பு? செவ்வட்ட கூம்பு. அரைக்கோளத்தையும் செவ்வட்ட கூம்பையும் கொண்ட இது என்ன ஒரு ஐஸ்கிரீமா? என்னது ஐஸ்கிரீம்? நீங்க கோன் ஐஸ் மேல கிரீம் எல்லாம் வச்சு இப்படி சூழ்வாடி இதை கொஞ்சம் வட்டத்திலேயே அடையும். சரியா? கீழே புடி மேல ஐஸ் அப்படின்னு நினைச்சுக்கோ. இதுக்கு முன்னுக்கு இதுக்கெல்லாம் பிறகு இந்த இதுக்கான பொது சமன்பாடு எடுக்கும் போல. ஒரு முழு கோளத்துக்கான கனவளவு எங்களுக்கு தெரியும் 4/3 πr கன. எங்களுக்கு முழு கோளம். பட் இங்க இருக்கிறது முழு கோளமோ? நஹி பேடா. முழு கோளம் அங்க இருக்கு இல்ல. அரைக்கோளம் நம்மளுக்கு ஹாஃப் போட்டுக்கோ. ஒரு முழு கோளத்துக்கான பொது சமன்பாடு 4/3 πr கனம். ஆனா இங்க இருக்கிறது அரைக்கோளம் சுட்டி முன்னுக்கு ஒரு ஹாஃப் போட்டுக்கோ. அதே நேரம் இங்க செவ்வட்ட கூம்பொன்றின் கனவளவுக்கான பொது சமன்பாடு πr வர்க்கம் into h. πr வர்க்கம் into h. πr வர்க்கம் into h. ஓகே. ஃபர்ஸ்ட்க்கு கேக்குறான், முதலாவது அவன் கேக்குற கேள்வி, இந்த அரைக்கோளத்தின் கனவளவே ஏயின் சார்பில் காணட்டுமா அப்படி. அரைக்கோளத்தின் கனவளவு முதல் கேள்வி. அரைக்கோளத்தின் கனவளவுக்கான சமன்பாடு 1/2 தர 4/3 πr கனம். இதை ஒத்துக்கொள்றிய? ஏன் அரைவாசி கோளம் கிடக்குது, முழு கோளம் 4/3 πr கனம், அரைவாசி சுட்டி அரை தர 4/3 πr கனம். அரை 4/3 πr கனம். சரி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை உண்டு இல்ல சார். 1/2 தர 4/3 தர π தர r கனம், அதாவது ஆரையின் கனம். இந்த கோளத்தின் ஆரை எவ்வளவுடா? என்ன வரும்? ஏ கணம் வரட்டா. ஏ கணம் வரும். சரி, அவ்வளவு படிங்க. படி படி படி. ரெண்டாவது தேவைடா. 4 ரெண்டா பிரிச்சா 2. ஆகவே 2 தர π தர ஏ கணம் 2 π ஏ கணம்னு சொல்லலுமா? கனவளவு எவ்வளவு? 2 π ஏ கணத்தின் கீழ் 3. 2 π ஏ கணத்தின் கீழ் 3. சோ முதலாவது கேள்விக்கான ஆன்சர் எடுத்து இது மனசுல ஆயோடா. மனசுல ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி போமா. என்ன கேட்கிறான்? கோன் மீது வைக்கப்பட்டுள்ள ஐஸ்கிரீமின் கனவளவை ஏன் சார்பில் காண்க. ஏன் சார்பில் கண்டாச்சு. இரண்டாவது, மேலே ஒன்றில் உள்ள ஐஸ்கிரீமின் அரைப்பங்கானது எப்படி மேலே ஒன்றில் உள்ள ஐஸ்கிரீமின் அரைப்பங்கானது அவனினால் அருந்து முடிக்கப்பட்ட பின்னர் எஞ்சிய ஐஸ்கிரீம் ஆனது கூம்பு வடிவ கோளத்தினுள் மட்டுமட்டாக விளிம்பு வரை நிரம்பியது எனில் கூம்பின் உயரம் x சமன் a என காட்டுக. ஓகே, சரி. இப்ப நம்மட பாஷையில சொல்லித்தாருங்க. அவன் என்ன சொல்றான்னு சொன்னா, இப்போ இந்த ஐஸ்கிரீமின் கனவளவு தானே இது. இதை ஒத்துக்கொள்றியா? இந்த ஐஸ்கிரீமின் கனவளவுல அரைவாசி என்ன செய்தவன்? சாப்பிடுறான். சாப்பிட்டதோட எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டதோட அப்ப கொஞ்சம் டைம் போக போக அந்த உருகும் தானே பிள்ளை. டைம் போக அது படி அனுசரிச்சு படிஞ்சு அந்த கோன் ஃபுல்ல நிரம்பி தானே. கோன் ஃபுல்ல செஞ்சுட்டு நிரம்பி
அப்ப யோசிச்சு பாரு, இதுல அரைவாசிய திண்ட பிறகு மிச்ச அரைவாசி தான் என்ன செய்யுது இந்த கோணுக்குள்ள இருக்கு. இப்ப கவனி, நான் வேறையா வரைகிறேன். அதாவது நீங்க என்ன செய்வீங்க, ஐஸ்கிரீம் வாங்குறீங்க, திண்டு வாங்குறீங்க, திண்டு கிட்ட சரி, நான் நீங்க குறப்பதான பாக்கீங்க, குரங்குகள் ஆடுகள் மாடுகள் எல்லாம் வரும். ஸோ ஆட்டை பார்த்துருக்க டைம் அது உருகி இதுக்குள்ள ஃபுல்லா நிரம்பிது. இப்ப ஃபுல்லா நிரம்பிக்கும். இப்போ இந்த நிரம்பினதும் கோணின் கனவளவும் பரவல் எப்படி இருக்கும்? நல்லா நோட் பண்ணிக்கோ. இவன்ட அரைவாசியை திண்ட ஒரு மிச்ச அரைவாசி தானே இதுக்குள்ள போகுது. அரைவாசிய திண்ட ஒரு மிச்ச அரைவாசி போகுது. சோ இவனை அரை பங்காள பிரிச்ச முடிச்சோம்னா இவன கனவு, அதாவது உள்ளுக்குள்ள போன கனவளவும் இந்த கோணின் கனவளவும் சமமா இருக்கு. அதாவது இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இவன் அரைவாசை காணப்போறோம். முதல்ல இதுக்கான பொது சமன்பாடு என்னன்னு பார்த்தா, இப்ப இந்த கோணுக்கான சமன்பாடு πr வர்க்கம் இன்டு πr வர்க்கம் இன்டு அது சமன் இவன் அரைவாசி. யார் அரைவாசியா? இவண்டத்துல அரைவாசை திண்டுட்டு தான் மிச்சம் அதுக்குள்ள போகுது. சோ அரை தர இவன் யாருடா? 2 π a கணத்தின் கீழ் 3. இதை ஒத்துக்கொள்றேன். நல்லா கவனிச்சுக்கோ. நக்கி போட்டு மிச்சத்தை விட்டோன்னு வடிச்சு, நக்கி போட்டு மிச்சத்தை விட்டோன்னு வச்சு ஐஸ்கிரீம் எப்படி தின்ற நீங்க ஸ்டைலாங்க அப்படியா தின்ற? எப்படி தின்ற? எப்படி டீசெண்டா பேசி வாழ போய் அன்டீசெண்டா பேசுறாய். இவ்வளவு பேர் மனுஷன் மக்கள் உலகத்துல எத்தனை பேர் மாப்பா இது வேலை கவனே. இதுல அரைவாசை தின்னுட்டு மிச்ச அரைவாசை என்ன செய்யுது இதுக்குள்ள இப்ப கவனிச்சுக்கோ. பை இவனின் ஆறு எவ்வளவுடா? செங்குத்துயரம் இவன் எவ்வளவுடா? ஆரை வந்துகிட்டு ஏ ஆகும். அப்ப ஏ வர்க்கம் செங்குத்துயரம் h சமன் அரை தர 2 π a கணத்தின் கீழ் 3. இப்ப கவனிக்குள்ள இந்த இரண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பையையும் இந்த பையையும் கேன்சல் பண்ணிடலாம். மிச்சத்தை பார்ப்போம். a வர்க்கம் x சமன் a கணத்தின் கீழ் 3. என்னடா? a கணத்தின் கீழ் 3 கேன்சல் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று வரும். சரிங்களா? கேள்வி பார்ப்போம். 2 வெட்டமுடிய கோணமான அதை வெட்டமுடிய ஓகே கோன் மீது எல்லைஸ் ஐஸ்கிரீமின் கனவலையும் சார்பில் காண்க. மேலே ஒன்றில் ஐஸ்கிரீம் அரை பங்கானது அவனினால் அருந்தி முடிக்கப்பட்ட பின்னர் எஞ்சிய ஐஸ்கிரீம் ஆனது கூம்பு வடிவ கோடினுள் மட்டுமட்டாக விளிம்பு வரை நிரம்பியது எனில் கூம்பின் உயரம் x சமன் என காட்டுக. ஓகே சரி, ஆனா அந்த 3 கேன்சல் ஆகணுமேம்மா. 3 எப்படி கேன்சல் ஆகணும்? ஒரு செகண்ட் வெயிட் a minute. சரியா? கவனிங்க.
ஒன்றின் கீழ் 3 பை ஆர் வர்க்கம் இன்டு எச் தான் பூமியின் கனவளவு. ஒன்றின் கீழ் 3 ஏ வர்க்கம் இன்டு எச். அப்ப இன்னைக்கு என்ன வரும் பிள்ளைகள்? ஒன்றின் கீழ் 3 ஏ வர்க்கம் எச். இந்த மூணும் கேன்சல் ஆக கணக்குல இருக்கும். ஓகே. இப்ப கவனி, ஏ வர்க்கம் எக்ஸ் சமன் ஏ கணம். ஏ கணம். ஆகவே எக்ஸ் சமன் ஏ கணம் என்ன? ஏ தர ஏ தர ஏ. என்ன ஏ வர்க்கம் எவ்வளவு வரும்? ஏ தர ஏ தர ஏ. சோ இங்க இருக்கிற ரெண்டு ஏ கேன்சல் பண்ணிட்டு மேல இருக்கிற ரெண்டு ஏ கேன்சல் பண்ணினா எக்ஸ் சமன் என்ன வரும்? சமன் ஏ வரும். சரி, இப்ப புள்ள கவனிங்கடா, நான் தான் பை மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். என்ன சொன்னா, அரை கோளம் ஒன்றின் கனவளவுக்கான சமன்பாடு. முதலாவது கோளத்தின் கனவளவு, ஒரு கோளம் முழு கோளத்தின் கனவளவுக்கான சமன்பாடை பார்த்தீங்கன்னா 4 கீழ் 3 பையார் கணம். என்ன? 4 கீழ் 3 பையார் கணம். அதே அரை கோளம் தான் அரை. கூம்பொன்றின் செவ்வட்ட கூம்பொன்றின் கனவளவுக்கான சமன்பாடு 3 மேல் 1 அல்லது 1 கீழ் 3 பையார் வர்க்கம் h. 1 கீழ் 3 பையார் வர்க்கம் h. ஓகே. பையார் வர்க்கம் h மட்டும் வருதுன்னு சொன்னா அது யார கனவளவு? கொள்ளுருளை. வெரி குட். கொள்ளுருளை. சரி, அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் இந்த ஐஸ்கிரீம், மேல இருக்கிற ஐஸ்கிரீம் 1 hour தான் கிளாஸ் முடிச்சிருவேன். இருந்து பார்த்துட்டு போ. ஓலவெளியில இருக்க 33 நாள் தான் கிடக்கு. ஒரு மாசமும் இல்லை. தூங்கி எழுப்பினா 30 நாள். நான் கடைசாலியில 36 நினைச்சு 33 கிடக்கு மனசுல வச்சு. அப்போ நல்லா படிச்சு கூட. அப்ப நிறைய பேர் கஷ்டப்படுவா உனக்காக வேண்டி துவாலம் செய்தா படிச்சுக்க. சரியா? பாவம், அந்த மனுஷன் ஏமாத்தி போட்டுறாங்க. பிசிஎல் கிளாஸ் எல்லாம் ஏமாத்திங்க, ஆன்லைன்ல ஏமாத்துறாங்க. 1 கீழ் 3 பையார் வர்க்கம் h. அதை போட்டு என்ன செஞ்சிடும்? சாரி, இவரை போட்டு என்ன செஞ்சிடும்? இந்த மேலே ஐஸ்கிரீம் கனவளவு கண்டாச்சு. இந்த ஐஸ்கிரீமின் கனவளவுல அரைப்பங்க சரியா திண்டு முடிச்சதோ டக்குடு வடிஞ்சி அந்த கூம்புக்குள்ள போயிடும். சோ அந்த கூம்புக்குள்ள இருக்கிற கனவளவும் அந்த கூம்பின் கனவளவும் எப்படி? கூம்புக்கு உள்ள இருக்கிற கனவளவும் கூம்பின் கனவளவும் பருமல் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். சோ கூம்பின் கனவளவு 1 கீழ் 3 பையார் வர்க்கம் என்று h. திண்டிட்டு மிச்சம் half 2 பை a கணத்தின் கீழ் 3. சுருக்கிட்டு பெருக்கிட்டு எடுத்தோம்னு சொன்னா கடைசியா என்ன வருது? h சமன் இது விளைஞ்சா இன்னொருக்கா கிளியர் பண்ணணும். b சமன் 2 கீழ் 3 பை a கணம் எனும் சூத்திரத்தினால் கொண்டு மடக்கை. ஓகே, இது மடக்கைக்குள்ள வரும். சோ நாங்க சுட்டிகளும் மடக்கைகளும் படிச்சுட்டு இதுல தொடர்ச்சின்னு நான் கட்டாயம் செய்வோம். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி பாப்போம். கேள்வி விளங்குதோ? சரி, இதுல எப்படி ஓட்டு மாட்டு சொல்லிதாரு, நல்லா கவனிச்சுக்கோ. ஓட்டு மாட்டை தான் நீ ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கணும். அதான் உனக்கு லேசி. இந்த கணக்குக்கு ஓட்டு மாட்டு சட்டப்படியா வரும். பயப்படாம செய். எவனும் கண்டுபிடிக்கலாம் என்ன தவிர. அவுட்டு மாட்டை தான் கண்டுபிடிச்சிருக்கணும். நீ சரியா செஞ்சிருக்க. அவுட்டு மாட்டை செஞ்சிருக்க. படத்தை வரைஞ்சிட்டு பாருங்க. மாமா சரிக்கியா? இல்ல சிவா இருக்கீங்களா? ஓ சார். என்ன பாடு எக்ஸாம்? பயங்கரமா? ஓ.
இப்போ எஸ்ஏ எப்படி வந்துச்சு நல்லமா லேசா படிச்சது வந்துச்சா சரி. ஓ படிச்சது வந்துச்சு. வட்ட தேற்றம் செஞ்சேனே வர தேற்றம் செஞ்சியோ இணைகரம். எது லேசி வட்டம் நேரமா இணைகரம் தலை வந்துச்சு இந்த நான் சொன்னேன் தானே இணையகாரம் தான் லேசின்னு சொல்லி வட்டத்துல கஷ்டப்படாங்க நீங்க கேட்க மாட்டீங்க பெரிய ஆட்கள் தானே நம்மள வச்சுடா நீங்க வைப்பீங்களா நாங்க சரி நாங்க செல்லு நீங்க நீங்க எங்களுக்கு வட்டம் சொல்லிட்டாங்க சார். காணுங்க. அவன் கேட்கிறான் அரைக்கோளத்து அதாவது 6 3 சென்டிமீட்டரும் செங்குத்தியரும் 5 சென்டிமீட்டரும் உடைய ஒரு அரைக்கோளத்தை முழுமையாக உருக்கி ஒரு செவ்வட்ட கூம் ஒன்று தயாரிக்கப்படுகிறது. முழுமையாக உருக்கி ஒரு செவ்வட்ட கூம் ஒன்று தயாரிக்கப்படுது. அந்த செவ்வட்ட கூமின் அடியின் ஆரை 6ஆகவும் அதன் 3 மடங்கு உயரமாகவும் கொண்ட அதன் நீளத்துல 3 மடங்கு உயரமுடைய கொண்ட ஒரு கூம்பு செவ்வட்ட கூம்பு உருவாக்கப்படுது. அப்படின்னு சொன்னா அந்த கூம்பின் ஆரையானது ஆர் சமன் கனமூலம் 45 என காட்டணும். கனமூலம் 45 என காட்டணுமா? இது கிளியரும் பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். முதலாவது எங்களுக்கு தெரியணும் பொருள் உருளை ஒன்றின் சரியா பொருள் உருளை ஒன்றின் கனவளவுக்கான சமன்பாடு. ஒரு பொருள் உருளை ஒன்றின் கனவளவுக்கான சமன்பாடை பார்த்தீங்கன்னா பையார் வர்க்கம் இன்டு h. சோ இங்க இருக்கிறது முழு சுவாரவாசோ முழுசுக்கு பையார் வர்க்கம் இன்டு h. இந்த அரைவாசிக்குன்னா அரை தர பையார் வர்க்கம் அரை தர பையார் வர்க்கம் h. சோ இங்கால இருக்கிறது கூம்பின் கனவளவுக்கு சமன்பாடு 1/3 பையார் வர்க்கம் இன்டு h. 1/3 பையார் வர்க்கம் இன்டு h. இவரும் பரமன் எப்படி இருப்பாங்க சமனா இருப்பாங்க. சோ 1/2 பையார் வர்க்கம் இன்டு h சமன் 1/3 பையார் வர்க்கம் இன்டு h. 1/2 பை ஆர் வர்க்கம் சென்றது இந்த 3 வர்க்கம் இங்கே பொருளுள்ளே தானே 3 வர்க்கம் தர 5. 1/3 பை ஆர் வர்க்கம் அதாவது ஆர் வர்க்கம் இங்க சொல்றது இதே ஆர் அதே ஆர் எப்படி ஆர் செங்குத்தியரம் 3 அதை போட்டேன் பிரதியிட்டேன் 1 தர 9 தர 5 9 எப்படி 5 3 வர்க்கம் 9 3 9 9 45 கீழே 2 ஆர் வர்க்கம் இன்டு ஆர் அதாவது கேன்சல் பண்ணி பை கேன்சல் பண்ணிட்டோம் இந்த 3 கேன்சல் பண்ணிட்டு ஆர் வர்க்கம் 6 மடங்கு ஆர் கணம் வருது. சோ ஆர் கணம் சமன் 45 கீழ் 2 டிவிஷன் ஆர் சமன் அதாவது கணத்தை இல்லாம போனா ரெண்டு பக்கமும் கணமூலம் போடணும். கணமூலம் போட்டோம்னா என்ன செய்யும் அது இல்லாம அதான். சோ ஆர் சமன் கணமூலம் 45 இப்ப சொல்லுங்க இந்த கனவளவும் கொள்ளளவுன்றதுக்கான கேள்வியை உன்னால் செய்ய முடியுமோ? லாஸ்டா ஒரு கணக்கு பார்த்துட்டு சலாத்த ஓதுவோம் சரியோ? 12 சென்டிமீட்டர் ஆரையும் 12 சென்டிமீட்டர் ஆரையும் 20 சென்டிமீட்டர் உயரம் உடைய உருளை வடிவ பாத்திரத்தினுள் 20 சென்டிமீட்டர் உயரமுடைய உருளை வடிவ பாத்திரம். அப்ப முதலாவது உருளை வடிவத்தை வரைஞ்சுக்குவோம். அவன் என்ன சொல்றான் 12 சென்டிமீட்டர் ஆரையா என்ன சொல்றாங்க 12 சென்டிமீட்டர் ஆரை 20 சென்டிமீட்டர் உயரம் 20 சென்டிமீட்டர் உயரமுடைய உருளை வடிவ பாத்திரத்தினுள் 13 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது. பார்த்த மாதிரி கிடைக்குது 13 இது செஞ்ச கேள்வி உண்டு இது செஞ்ச கேள்வி உண்டு தானே இல்ல சார் இல்லையா 13 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்குதா? 13 சென்டிமீட்டர் ஓகே நீர் நிரப்பப்பட்டுள்ளது. பின்னர் அப்பாத்திரத்தினுள் 5 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய 6 சதுரமுக வடிவிலான திண்ம உலோக குற்றிகள் முற்றாக அமிழுமாறு இடப்படுகின்றது.
இப்போது நீரானது h உயரத்தால் உயருகின்றது. இனி x சமன் 125 கீழ் 24 பை என காட்டுக. சரி. என்ன சொல்றான்னு சொன்னா 6 12 சென்டிமீட்டரும் உயரம் 20 சென்டிமீட்டர் உடைய ஒரு உருளையில 13 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி இருக்குது. அதே நேரம் 6 சதுரமுகி குட்டிகள் காணப்படுகின்றன. 6 சதுரமுகி குட்டிகள்ட ஒரு பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டரா? ஒரு பக்கத்தின் நீளம் எவ்வளவு சென்றாம் பிள்ளைகள்? 5 சென்டிமீட்டரா? அப்படிப்பட்ட கனவளவு கொண்ட 6 சதுரமுகி குற்றிகள் போடக்கிட்ட h உயரத்துக்கு தண்ணி வருது. மறுபடியும் என்ன செய்யுது? h உயரத்துக்கு தண்ணி வருதுன்னு சொன்னா அந்த h எவ்வளவு? அந்த h விஷயம் எவ்வளவு? இதுதான் கேள்வி. கொஞ்சம் பொறுமையா இரு, முடிச்சு விட்டுறேன். தாவணி சரி, நல்லா கவனிச்சுக்கோ. என்ன சொல்றான்? 6 12 உயரம் 20 13 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்கு. இருந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு பிறகுடா 5 சென்டிமீட்டர் கனவளவுடைய 5 சென்டிமீட்டர் நீளமுடைய சரி ஒரு பக்கம் நீளமுடைய சதுரமுகி தாயக்கட்டைகள் 6 இருக்கு. சதுரமுகி குட்டிகள் 6 இருக்கு. அந்த 6ஐ இதுக்குள்ள போடக்கிட்ட x சென்டிமீட்டர் உயரம். சோ அந்த உயர்ந்த x சென்டிமீட்டர் கனவளவு உள்ள நீரும் உயர்ந்த x கனவளவு சென்டிமீட்டர் உள்ள நீரும் x சென்டிமீட்டர் கனவளவு சரியா உயர்வுள்ள நீரும் இந்த 6 சதுரமுகி தாயக்கட்டைகள் கனவளவும் பருமல்ல எப்படி இருக்கும்? சமனாக காணப்படும். அவன் லாஸ்டா கேட்கிற கேள்வி என்ன பிள்ளைகள்? அவன் என்ன சொல்றான் கடைசியில? என்ன சொல்றான்? அவன் கேட்கிறான் x சமன் 125 கீழ் 224 பை என காட்டணும். சிம்பிளா காட்டணும். நீ வா இங்க காட்டுதுன்னா ஓகே. முதலாவது நாங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? இவருக்கான பொது சமன்பாடு கனவளவுக்கான பொது சமன்பாடு. இது ஒரு உருளை மாதிரி தானே இருக்குது, உருளைக்குள்ளதான் தண்ணி இருக்குது. சோ இவருக்கான பொது சமன்பாட பார்த்தா என்ன சொன்னா πr வர்க்கம் இன்டு h. இவருக்கான பொது சமன்பாடு நீளம் தர அகலம் தர உயரம். இவருக்கான பொது சமன்பாடு என்ன? நீளம் தர அகலம் தர உயரம். சோ நீளமும் 5 அகலமும் 5 உயரமும் 5. 5 25 தர 5 125 எல்லாம் இருந்துட்டு போட்டு பிரச்சனை வந்து. இப்ப கனவளவை சமப்படுத்த போறோம். நல்லா கவனிச்சு கூட πr வர்க்கம் இன்டு h அவரும் இந்த 125 சென்டிமீட்டர் கனவளவுடைய எத்தனை சதுரமுகி தாயக்கட்டைகள்? 6 சமனாரு. பைட பெருமானம் எவ்வளவு? 22 கீழே இருக்கு இல்ல, அவன் பைய கேட்கிறான் இங்க. சோ பை இருக்கு. 6 எவ்வளவுடா? 12 போடும். பை தர 12 தர x சமன் 125 தர r. x தான் கேள்வி. எது கேள்வி பிள்ளைகள்? x. இவங்க அவ்வளவு பெரிய நாங்கள கொண்டு வருவோமா? இவ்வளவு பெரிய நாங்கள கொண்டு வருவோம். ஆகவே x சமன் 125 தர r இன்டு இந்த அவ்வளவு பெரிய நாங்கள கொண்டு வந்தேன்னு சொன்னா பை தர 12 தர 12. இது கிளியரா? கிளியராடா? ஓகேடா. இப்ப கவனி 12 ஆறால் பிரிச்சா என்ன? 2. 6 ஆறால் பிரிச்சா என்ன? ஆகவே x சமன் மேல 125 இருக்கா? கீழே வாரே பை இருக்குதா? 2 தர 12 24. சோ 24 பை. ஆன்சர் வந்துட்டாங்க. அப்ப சொல்லு, லேசா கஷ்டமா? பச்சத்தண்ணி. என்ன பச்சத்தண்ணி? ஒண்ணுமில்ல, கான்செப்ட் இவ்வளவுதான். 12 சென்டிமீட்டர். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ பிள்ளைகள். இந்த கேள்வி வந்தா படம் வரை, படத்தை வர
உனக்கு எப்படி வருதோ பரவாயில்ல, படத்தை வரைஞ்சிக்கோ. நீ படத்தை வரைஞ்சி அவன் செல்ற விஷயத்த குறிக்க உனக்கு காசு தான் அதை வரும். படத்தை நான் என்ன செஞ்ச பிள்ளை, நான் என்ன செஞ்சனோ அதை நீ ஃபாலோ பண்ணு. மனசால கணக்கு போட்டெல்லாம் செய்யறாரு. படம் வரைஞ்சுதான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஊர்லயே வர, அதுக்கப்புறம் இதுக்கான அளவீடுகளை போடுங்க. 12 சென்டிமீட்டர் ஆற, 20 சென்டிமீட்டர் உயரம், 13 சென்டிமீட்டருக்கு தண்ணி கிடக்கு, இங்க ஒரு சதுரமுகிய வர, அதுல ஆறு குற்றி இருக்குது. அந்த 6 குற்றி இதுக்குள்ள போடக்கிட்ட எச்சு உயரத்துக்கு தண்ணி போகுது. அந்த 6 எச்சு உயரத்துக்கு தண்ணி போகுது. சோ அந்த எச்சு உயரத்துக்கு இருக்கிற தண்ணியும் அவர கனவளவும் இந்த 6 சதுரமுகி குற்றிட கனவளவும் பரமல்ல எப்படி இருக்கும், சமனா இருக்கும். சோ இருந்துட்டு போட்டும், பிரச்சனை ஒண்ணு இல்ல. ஆகவே இந்த உருளையிட கனவளவுக்கான சமன்பாடை பார்த்தேன்னு சொன்னா பையார் வர்க்கம் இன்டு ஏஜ். சதுரமுகிட கனவளவுக்கு சமன்பாடு நீளம் தர அகலம் தர உயரம். அது மாதிரி 6 இருக்குது. சோ 5 தர 5 தர 5, அவர் 6 மடங்கு. சோ இவர கனவளவும் பரமல்ல சமன். கேட்ட கேள்வியோ ஏஜ், அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்து சொல்லி பிரிக்க இவ்வளவு விஷயம். இப்ப கிளியரா? பயங்கரமா. அப்ப இந்தியாவோட இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். அடுத்த கிளாஸ் நாங்க என்ன படிக்க போறோம்? அதையும் முடிச்சிட்டு இந்த எஸ்ஏ கம்ப்ளீட் பண்ணுவோம். பாஸ் பேப்பர் கணக்கை முடிச்சு விட்டுனேன். பிள்ளைகள் பாஸ் பேப்பர்லாம் வாங்கி வச்சுக்க. உங்களோட தாத்தா மாமா இருந்தா அவன் வாங்கி வச்சு. அவன் என்ன படிக்க மாட்டான். இனி 30 நாள் இல்லைன்னு ஒண்ணு பிடிக்கல, அவளுக்கு வாங்கி வச்சிருக்கு. சரியோ? சரி, அப்ப சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட். டேய் ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் பார்த்து தட்டி விடுங்கடா ப்ளீஸ். சார் கொஞ்சம் சைடாங்களே, நீங்க எல்லாம் டேய் ஸ்டேட்டஸ்ல தட்டி விட. டேய் எல்லாரும் டேய் புள்ள போட்டு விடுங்களேன். பின்ன பார்க்க சொல்லுவேன் உங்களை, எல்லாரும் போட்டியா இல்லையான்னு சொல்லி தனித்தனியா பார்க்க சொல்லுவேன். போட்டுருங்க சொல்லிட்டேன். அப்ப வீசி போடுவோம். அப்ப ஓகே, அல்லாஹ்